ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புளிச்சக்கீரை துவையல் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் பாருங்கள், இது பியூரான சுத்தமான நல்லெண்ணெய். கொத்தமல்லி விதை எடுத்துருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அடுப்பு வேகமாக வச்சுக்கலாம். பாருங்கள், செவக்க வந்துருச்சு. நம்ம புளிச்சக்கீரையை எடுத்து போட்டுக்கலாம். இருக்கிறது சேர்த்துக்கலாம். வீட்டில் கட்டி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியில் போட்டு வேவிச்சும் செய்யலாம். நான் இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். இது ஆந்திரா ஸ்பெஷல். ஆந்திராவில் ரொம்ப இதாக செய்வாங்க. இதுலேயே நிறையா வெரைட்டி செய்யலாம். பாருங்கள், நான் துளி கூட தண்ணி சேர்க்கல. தண்ணி பாருங்கள், இதில் தண்ணி ஊற்றிருக்கு. எண்ணெய் ஊற்றி வதக்கி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் நான் சேர்க்கல. எல்லோரும் வேவிச்சு தான் செஞ்சுருப்போம். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா சுட சாதத்துக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது கூட நம்ம 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா புளிச்சக்கீரை வெந்துடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாயை வச்சாச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இதில் எண்ணெய் சேர்த்துட்டேன். கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கலாம். இதையே வச்சுட்டேன். கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். மூணு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். பாருங்கள், சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கக்கூடாது. பாதி கூட வதங்கக்கூடாது. பசுவேர்னு அந்த பச்சை வாசம் அடித்தா தான் நல்லாயிருக்கும். தக்காளி சேர்த்துக்கலாம். நான் பெரிய தக்காளி 3 சேர்த்துருக்கேன். ஒவ்வொருத்தரும் இது கூட புளி சேர்த்துக்குவாங்க. நான் புளி சேர்க்கல. அதுக்காக தான் தக்காளி சேர்த்துருக்கேன். ஒவ்வொருத்தருக்கு வெந்தய ஸ்மெல்லாம் பிடிக்கும். வெந்தயம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா அந்த தக்காளி வதங்கட்டும். பாருங்கள், இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த துவையலை சேர்த்துக்கலாம். புளிச்சக்கீரையை சேர்த்துக்கலாம். நல்லா சுட சாதத்துக்குலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும்.
புளிச்சக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா? இது கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிட்டால் நல்லா மணமாக இருக்கும். வெந்தயம் பிடிச்சவங்க மணம் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம்.